என்னடா ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க? இதுல வேற நான் கேட்கிறேன். ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படிங்கிற? இல்லங்கிறாய்ங்க. பச்சையா பார்த்தேன்டா நீங்க ஃபோட்டோ எடுத்தத. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்டா. நீ என்ன இவ்வளவு சீப்பா பண்ணிட்டு இருக்க? இப்போ இதுல எனக்கு என்ன பெரிய டவுட்னா, நான் ஒரு சில்ற பயலா, எதுக்குடா என்னைய ஃபோட்டோ எடுக்கிறீங்க? இதுக்கு மேல ஒண்ணு பண்றானுங்க. கொஞ்ச நாளா WhatsAppல வந்து ஹாய் ஹாய்ன்னு வந்துட்டு இருந்துச்சு. யாருன்னு கேட்டா ஃபேனாமா. எப்படி நம்பர் தெரியும்? நம்பர் யார் குடுத்தான்னு கேட்டா, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறாய்ங்க. நீங்க அந்த மாரி என்னைய ஃபோட்டோலாம் எடுக்கிறப்போ, என்னால அந்த இடத்துல வந்து நார்மலாவே இருக்க முடியல. எனக்கு ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. ஓவரா பண்ணாத, என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? அப்படிங்கிற மாரினா உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்பன்னா, என்னைய தயவு செஞ்சு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு அந்த மாரி டாக்ஸிக்கான ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு வேணாம். என்ட்ட நேர்ல வந்து பேசுறது ஓகே. என்ட்ட நேர்ல பேசினவங்கள்ட்ட நெறைய ஹோல்சமான மொமெண்ட்ஸ்லாம் எனக்கு நடந்திருக்கு. எனக்கு ஒரு மாரி நல்லாவும் இருந்திருக்கு. ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்க நம்பர் எடுத்து அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. சரி ரைட்டு. நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். இனிமே இந்த விஷயம் வந்து ரிப்பீட் ஆகாதுன்னு நெனைக்கிறேன், நம்புறேன். திரும்பி இந்த விஷயம் ரிப்பீட் ஆச்சு அப்புட்னா, இந்த மாரி சாதுவாலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். சேதுவா மாறுனேன்னா, கட்ட பறக்கும், கொட்ட தெறிக்கும். அதனால நான் கரெக்ட்டா சொல்றப்பயே கரெக்ட்டா இருந்துக்கோ. இன்னொருக்க சொல்றேன், இனிமே இந்த மாரி பெர்மிஷன் இல்லாம ஃபோட்டோ எடுக்கிறது, டெக்ஸ்ட் பண்றது, அதெல்லாம் பண்ணாத. பை.